அறிவறிவாய் நிற்கில் அறிவு பலவாம் என்று அறிவின் அறிவவிழ்த்து கொண்டு அவ்வறிவினராய் வாழ்ந்திருப்பர் நீத்தவர்கள் மானுடரில் மாணவக தாழ்ந்த மணினாவே போல் தான். அற்புதமான உண்மை. பொதுவாக இந்த பாட்டையை சென்னை நிலையத்து மாணவர்கள் லாபப்படுத்த அவங்க எப்போதும் இந்த பாடல்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. தாழ்ந்த மணி நாவே போல் காண. இந்த பரபரப்பு இல்லாமல் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, இதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கோம். காலையில் இருந்ததுலேருந்தே பேசாமல் இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாம். இந்த பேசாமை என்பது எப்படி கிடைக்கும்? இந்த பரபரப்பு இல்லாத தன்மை எப்படி கிடைக்கும்? எப்படி நம்மிடம் பேசாமை உண்டாகும் என்பதுக்கு ஒரு பாட்டு சொல்கிறார். பூஜை பண்ணுறவங்க மணி என்ன பண்ணியிருப்பாங்க? தரையில் வச்சுருப்பாங்க. இந்த மணியினுடைய தன்மை எப்படி இருக்கு? மணி எப்படி இருக்கும்? மணியினுடைய நாக்கு உள்ள இருக்க மணி கொஞ்சம் நீக்கிட்டு இருக்கும் நாக்கு இல்லையா? அது என்ன ஆகும்? டிங் டிங் டிங்னு மோதும். இது அடிக்கும் போது மணி கீழே வச்சாலும் நாக்கு என்ன ஆகும்? உள்ள போய் சைடில் போய் இப்படி தாக்கிட்டு இருக்கேன். இப்போ ஓசை எழுப்புமா? எழுப்பாது இல்லையா? தாழ்ந்த மணினாரு. தாழ்ந்த மணினா தரையில் வச்ச மணினார். தாழ்ந்த மணி நாவே போல் தான். மணியினுடைய நாக்கு உள்ள இருக்க தரையில் வச்சுட்டா என்ன பண்ணாது? சத்தம் எழுப்பாது. அது போல நாம் இருக்க வேணுங்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ எப்படி இருக்கிறது? நம்முடைய அறிவு தான் நம்ம பேசுறதுக்கு காரணம். நம்முடைய அந்த மணிக்கு நாக்கு எப்படியோ அது போல நமக்கு நம்முடைய அறிவு, நம்முடைய தற்போதத்தினாலான அறிவு. நம்முடைய தற்போதத்தினால அறிவு, இந்த அறிவினாலே பல விஷயத்தையும் பார்த்து கொண்டிருந்தோமானால், இந்த உலக விஷயத்தை பார்த்து கொண்டிருந்தோமானால் நமக்கு பரபரப்பு கொண்டே தான் இருக்கும். பற்று நீங்காது, அமைதி அடையாது. அதனால நம்முடைய அறிவினாலே ஒரு விஷயத்தை அறிந்தோமானால் பலவிதமான அறிவு உண்டாகும், பலவிதமான அனுபவங்கள் உண்டாகும். ஒரு விஷயத்தை பார்க்குறோம், இது இப்படி இருக்குமோ, இல்லை இது அப்படி தான் இருக்கும், இல்லை இது இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, அவங்க அப்படி இருந்தாங்க, இது இப்படி இருக்கும் அப்படின்னு ஏதோ நிர்மாணித்து கொண்டு என்னென்ன பண்ணிக்கொண்டு பேசி கொண்டு இருக்கிறோம். ஒரு விஷயத்துக்காக பலவிதமான பதில்களை கொடுப்பது நம்முடைய அறிவு, நம்முடைய அறிவினாலே. விளக்கப்படுத்திங்களா? அதை சொன்னார். அறிவு அறிவாய் நிற்கில். நம்முடைய அறிவாக இருந்தோமானால், நம்முடைய அறிவு நம்ம அறிவு மட்டுக்கொண்டே இருந்ததுன்னா, அதாவது முதல்ல வரக்கூடிய அறிவு உயிர், ரெண்டாவது உடைய அறிவு உயிருடைய பசுபோதம் அல்லது பாசபோதம். முதல்ல வரக்கூடிய அறிவுங்கிறது உயிரை குறிக்குது. அறிவுங்கிறது அறிவு அறிவாய் நிற்கலன்னா தன்னுடைய அறிவாகவே அந்த உயிர் நின்றதுன்னா, பசுபோதத்திலே நின்றதுன்னா, பாசபோதத்திலே நின்றதுன்னா, அறிவு பலாம் பலவிதமான அனுபவங்களையும் பலவிதமான முடிவெடுக்க முடியாத சூழல்களையும் பரபரப்பையும் வேகத்தையும் தான் கொடுக்கும். நம்முடைய அறிவினால நாம் நிறுத்தமானால் வேகம் கடுத்து ஆண்ட வேந்தன்னர் இல்லையா? செல்ல நகர்புக்கு சிற்றும் பலமெனும் வல்ல விடையானை பாடுதுங்கான் அம்மானைனர். அப்படி அறிவு பலவாம், அப்படி பலவிதமான அனுபவங்களை கொடுக்கக்கூடியது தற்போதம், அது பாசபோதம் அல்லது பசுஞானம், எது வேணாலும் வச்சுக்கணும். சிவசிவா. அறிவின் அறிவு அவிழ்த்து கொண்டு, அறிவுனா திரும்ப சொன்ன உயிர். விளக்கம் புரியுதுங்களா? அந்த உயிருடைய அறிவுங்கிறது எதை குறிக்குது? உயிருடைய அறிவுனா என்னன்னு சொன்னப்போ தற்போதம், பசுஞானம் பாசஞானம் தற்போதம். அதை அவிழ்த்து கொண்டுனா அது இல்லாமல் பண்ணிடுறதுன்னு அர்த்தம். தான் என்கின்ற எண்ணம் இல்லாமல் அறிவின் அறிவு அவிழ்த்து கொண்டு அவ் அறிவினராய். ஒரே நிமிஷம், அப்படி அறிவு அறிவாய் நிற்கில் அறிவு பலவாம் என்று அறிவின் அறிவு அவிழ்த்து கொண்டு. அறிவின் அறிவு அவிழ்த்து கொண்டுன்னா அது நம்முடைய தற்போதத்தை அவிழ்த்துடுறதுன்னு அர்த்தம். அவ் அறிவினராய். அவ் அப்படின்னா சிவபெருமானுடைய அறிவு. அந்த இடத்துல எனக்கு குறிக்கப்படுவது யாரு? சுற்றுறது யார்? படி சிவபெருமானுடைய அறிவு. திருவருள்னு வச்சுக்கொண்டே தான். அவ் அறிவினராய் வாழ்ந்திருப்பர் நீத்தவர்கள். நீத்தவர்கள்லாம் பற்று இல்லாதவர்கள். நீத்தவர் பெருமை அப்படின்னு வச்சார் திருவள்ளுவர், ஒரு அதிகாரமாக வச்சிருக்கார். நீத்தவருடைய பெருமை என்ன பேசும்போது நீத்தார் பெருமை.
நீத்தார்னா எதோ யார் பற்றை விட்டவங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கட்டே உலகுன்னார் இல்லையா? அது நீத்தல் விண்ணப்பம். நீத்தல் விண்ணப்பம்னா தன்னை விட்டுட்டு போயிட்டா சாமி என்ன பண்ணுறதுன்னு இவர் நினைக்கிறார். இந்த இடத்துல நீத்தார் பெருமைன்னா உலக விஷயத்தை விட்டவர்கள்னு அர்த்தம். அவர்களுக்கு என்ன பெருமை இருக்கு அப்படின்னு. ஆமாம், துறந்தார் பெருமை துணை வினவனா என்ன கிடைக்குமா? இறந்தார்கண் அப்படின்னார். உலகத்தில் எத்தனை பேர் இது வரைக்கும் செத்துருக்காங்களோ அத்தனை பெருமை இருக்கு துறந்தவங்களுக்குன்னார் திருவள்ளுவர். எல்லாவற்றையும் துறந்தவங்களுடைய பெருமை எவ்வளவு அப்படின்னு கேட்குறார். எவ்வளோ பெருமைன்னா உலகத்தில் இது வரைக்கும் எத்தனை பேர் செத்துருக்கிறாங்களோ அது கணக்கு பண்ண முடியுமா? எத்தனை பேர் உலகத்தில் இது வரைக்கும் செத்துருக்காங்கன்னு. அதுபோல் பெருமையுடையவர்களுடைய துறந்தவர்களுடைய பெருமையை கணக்கு பண்ண முடியாதுங்கிறது இப்படி உதாரணம் காட்டுறார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்னார் திருவள்ளுவர். நம்ம எதிலேருந்து நீங்குறோமோ அதுலேருந்து வரக்கூடிய துன்பம் நமக்கு இல்லைன்னு அர்த்தம். ஆமாம் தானே? ஒரு பொருள்லேருந்து நம்ம பற்றை விட்டுட்டோம், அதனால் ஏற்படக்கூடிய துன்பம் நமக்கு கிடையாது, அவ்வளோதான். நீக்குதலை பற்றி பேசுறதுனால தான் அந்த திருக்குறளே பார்த்தீங்கன்னா உதறே விட்டாது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் உதறே விட்டாது திருக்குறளில். பற்றே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. யாதனின் யாதனின்னா எதுலேருந்து எதிலிருந்தெல்லாம், யாதனின் யாதனின் நீங்கியான் எதுலேருந்து நீ நீங்கினியோ, நோதல் நோதல்னா துன்பம், நொந்து போகிறது நோதல். நோதல் அதனின் அதனின் இளன் அது அதுலேருந்து அது கிடையாது. சாம்பார் சாப்பிட்டா சில பேருக்கு கேஸ் ட்ரபிள் ஆகுது அப்படின்னா சாம்பார் சாப்பிட்றதே விட்டுட்டோம்னா அவங்களுக்கு வரப்போகிறதே கிடையாது இல்லையா? அப்போ ஒரு விஷயத்துலேருந்து இன்பமும் கிடைக்கும் துன்பமும் கிடைக்கும். இன்பம் கிடைக்கிற அனுபவத்தை விட துன்பம் தான் நமக்கு அதிக பாடுபடுத்தும். இன்பம் கிடைக்க சந்தோஷமாக இருக்கும், அது நினைவில் கூட நிற்காது. இன்பமாக இருந்தேன் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் துன்பம் நல்லா நினைவில் நிற்கும். அன்றைக்கி இருந்த நாள் நான் அனுபவிச்ச வழி இருக்கே அப்படின்னு அதை ஞாபகம் வச்சுருப்போம் நல்லா. அப்போ இன்பத்தை விட துன்ப அனுபவம் தான் மிகுதியாக இருக்கிறது. துன்பம் ஒரு பொருள்லேருந்து நமக்கு வராமல் இருக்கணும்னா அந்த பொருள்லேருந்து நம்ம தொடர்பு என்ன பண்ணிடணும், விட்டுடணும், அவ்வளோதான். விட்டுட்டா துன்பம் அதனால் வரப்போகிறது இல்லையே. ஒருத்தரால் நமக்கு பிரச்சனையாக இருக்குது, அவருடைய தொடர்பை விட்டுட்டோம்னா அதனால் பிரச்சனை வரப்போகிறது இல்லை தானே. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லை. அப்படி உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களாலும் நமக்கு பிரச்சனை தான் இருக்குது. இப்போ வகுப்பு வச்சுருக்காங்க அம்மா அப்பா, வகுப்புக்கு வந்து நல்ல விஷயம் தான், ஆனால் அதுலேயும் பிரச்சனை. வகுப்புக்கு பாதி பேர் வரமாட்டாங்களேன்னு ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ இல்லையா? பிரச்சனை இல்லாத எல்லாம் தான் இருக்குது உலகத்தில். இப்போ அங்கேருந்து வரோம், நமக்கு வந்தாலும் அவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்கே, தூரமாக இருக்கே, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வர வேண்டியதாக இருக்கே, அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. பிரச்சனை இல்லாத ஏதோ ஒன்று இருக்கா பாருங்க உலகத்தில்? ஒன்றும் கிடையாது. அப்போ எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. எல்லா இடத்தையும் நீக்கிட்டோம்னா வகுப்பு வேணும்னு சொல்கிறீங்களா சார் நீங்கள்? பிரச்சனையாக இருக்குன்னா அது அர்த்தம். அதுக்கு சொல்ல உதாரணம் தான் சொல்லிக்கின்றேன். உலக வாழ்க்கையில் உள்ள விஷயங்கள் எல்லாமே, சாப்பிட்றதுலேருந்து அனுபவிக்கிறதுலேருந்து எதுவாக இருந்தாலும். அப்படி நீத்தவர்கள் அப்படின்னார். நீத்தவரை எல்லாத்தையும் விட்டவர்கள். இந்த இடத்துல நீத்தவர் சொல்லப்படுவது தலைப்பட்டார் அப்படின்னு சொல்கிறது. முதல்ல தொடங்க நம்மளே பாட்டில் தலைப்பட்டார் தீர துறந்தார் அப்படின்னார். அவங்க தான் நீத்தவர், எல்லாவற்றையும் நீத்தவர்கள். தலைப்பட்டார் தீர துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர்னர். அப்போ அறிவினராய் வாழ்ந்திருப்பர் நீத்தவர்கள் மானுடரில், உலகத்தில் உள்ள உயிர்கள்னு அர்த்தம். மானுடனா மனுஷன் மட்டுமா, பொதுவாக உயிர்கள்னு வச்சுக்கொண்டு மாணவக தாழ்ந்த மணி நாவே போல் தான். தாழ்ந்த மணி நானே என்னன்னு சொன்னேன். அப்போ அவர்களுக்கு மணியை வந்து தரையில் வச்சா மணி அடிக்காது, ஆனால் நாக்கு இல்லாமல் போயிடுமா? நாக்கு உள்ளே அடங்கிருச்சு பேசாமல். அதுபோல் நாக்கு இப்படி வேலை செய்யாமல் போயிடுதோ அதே போல் அந்த உயிருடைய அறிவு வேலை செய்யாமல் போய் சிவனுடைய அறிவாகவே ஆனதுன்னா அவர்கள் நீத்தவர்கள் அப்படின்னார். அவர்கள் எப்படி இருப்பாங்க? தாழ்ந்த மணினாவே போல. மணியை தரையில் வச்சா சத்தம் எழும்பாது, மணியை தூக்கி பிடிச்சா சத்தம் எழும்பு. காத்தடித்தாலே மணி சத்தம் கேட்கும் அந்த இடத்துல. விளக்கம் புரியுதுங்களா? அதுதான் தாழ்ந்த மணி நாவே போல் கான்னு சொல்லிக்கொண்டார். இதுக்குரிய தாழ்மணி நாவே போல் உந்தி பாருன்னு 16வது உந்தியார் பாட்டு. இந்த பாட்டு அதுதான் எடுத்து விளக்கம் பண்ணியிருக்காரு. இதே உதாரணத்தை உந்தியார்லையும் பயன்படுத்தியிருக்காரு. ஏன்னா உந்தியார் தானே திருக்கலற்றுடைய விரிவு. உந்தியார் திருக்கலற்றுப்பட விரிவா, திருக்கலற்றுப்பட உந்தியாரோட விரிவா? அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்கல்ல. தாழ்மணி நாவே போல் உந்தி பாருங்க. சரி, அப்போ நமக்கு நாம் தாழ்ந்த மணி நாவே போல் ஆகிட்டோம்னு வச்சுங்க. அப்போ நமக்கு என்னென்னலாம் கேட்கும் அப்படிங்கிறார். நாம் இப்போ அமைதியாக இருந்துட்டோம்னால முதல்ல நம்மளுடைய இதய திருப்பணம் கேட்க ஆரம்பிச்சிடும். முதல்ல கேட்குமா? கேட்காதா?
கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கனாலே நம்மளுடைய அமெரிக்காவில் ஒரு இடம் இருக்குன்னு சொன்னாங்க, இடையில ஏதோ படித்து மறந்துட்டேன். ஒரு கிளாஸ்டு பிளேஸ், அது ரொம்ப சுத்தமாக கிளாஸால் அடைச்சிருக்காங்க எல்லா பக்கத்துலேயும். அந்த ரூமுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா வெளியிலேருந்து ஒரு மைனூட் சத்தம் கூட கேட்காதான். சைலண்ட் சைலண்ட் சைலண்ட், அவ்வளோ சைலண்ட் ஆகிட்டான். அப்போது ஒரு நிமிஷம் கூட உங்களால் அந்த ரூமில் இருக்க முடியாது. ஏன்னா உங்களோட இதய துடிப்பு சத்தம் அவ்வளோ வேகமாக உங்களுக்கு கேட்குமா. நம்மளோட இதய துடிப்போடைய சப்தம் அவ்வளோ வேகமாக நம்ம காதில் கேட்குமா அந்த ரூமில் நீங்கள் இருந்தீங்கன்னா. ஏன் வெளி சத்தம் எதுவும் நம்ம கேட்கல, அப்போ அவ்வளோ வேகமாக இதய துடிக்கிற சத்தம் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கு வெளில. ஆனால் நாம் வெளி சத்தத்தில் ஆழ்ந்திருக்கிறதுனால அந்த சத்தம் நம்ம கேட்காம போயிடுச்சு. சொல்லுறது புரியுதா இல்லைங்களா? அதேபோல் உள்ளுக்குள்ளே நமக்கு எப்பொழுதும் ஒழித்து கொண்டு இருக்கக்கூடிய இறைவனுடைய ஒளி நமக்கு எப்பொழுது கூடவே இருக்கக்கூடிய சாமி எங்கே இருக்கார்? சாமி பிறகில் தீயனன் பாலில் படுனை போல் முருக மறைந்து நின்றவன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. நெருப்பு எங்கே இருக்குது? விரவுல தான் இருக்குது. ஆனால் பார்த்தா தெரியுதா? அந்த விரவை கடைஞ்சோம்னா அதுலேருந்து நெருப்பு உண்டாகுதுன்னு பார்க்குறோம். அதுபோல் இந்த உயிரில் தான் சாமி இருக்கார். அது சரியான முறையில் பார்த்தோம்னா தெரிவார். அதுபோல் இந்த ஓசையெல்லாம் அடைஞ்சிச்சுன்னா இறைவனுடைய ஓசை கேட்கும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய கருத்து. என்ன சொல்லுகிறாருன்னு பார்ப்போம். 33வது பாட்டு. ஓசையலா மற்றால் ஒலிக்கும் திருச்சிலம்பின் ஓசை வழியே சென்று ஒத்து ஒடுங்கின் ஓசையினில் அந்த தானத்தான் அறிவையுடன் அம்பலத்தே வந்து ஒத்தானத்தான் மகிழ்ந்து. இந்த பாட்டு ஓசையெல்லாம் மற்றால் நர். ஓசைன்னு என்ன அர்த்தம்? பொதுவாக இந்த இடத்துல எதை சொல்லுகிறது? வெளி சத்தமா? உயிருடைய அறிவு தற்போதம்னு அர்த்தம். இந்த இடத்துல தாழ்ந்த மணி நாவேன்னு கீழே காமிச்சாரு. அந்த இடத்துல மணி நாவே என்னங்கிறது என்னதை குடிச்சது? நம்முடைய தற்போதம் தானே. தற்போதம் கிட்டால் தானே வெளி மணி அடிக்காமல் இருக்கும், சாமியோட சத்தம் கேட்க கொண்டாரு. இந்த இடத்துல ஓசைனே வெளி சத்தம்லாம் எல்லா லைட்டையும் எல்லாத்தையும் அமைச்சு விட்டு அமைதியாக உட்காந்துருந்தோம்னா சாமியோட சிலம்பரத்தை கேட்க போட்டுருங்க அர்த்தம் கிடையாது. தற்போதம் அற்றான அர்த்தம். பொதுவாக ஓசைங்கிறதுக்கு திரவியத்தில் அப்பர் சாயம் பாடுறாங்க. ஓசை ஒடியலாமானாய் நீயே, உணர்வுக்கு உணர்வாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் இனிதாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே, வாசம் மலரலாம் ஆனாய் நீயே, மலையான் அருகனாய் நின்றாய் நீயே, தேச விளக்கலாம் ஆனாய் நீயே, திருவையாறு அகலாது செம்பற்சோதின்னு பாடினார் சாமி. ஓசை ஒளியலாம்னார். ஓசை ஓசை அப்படிங்கிறது அனர்த்த சத்தம், ஒளி அப்படிங்கிறது அர்த்த சத்தம்னா. சத்தம் அப்படியே இந்த டேபிள சத்தம் கேட்டுச்சா? எதாவது அர்த்தம் இருக்கா? இப்போ நான் பேசுகிறேன்னே அர்த்தம் இருக்கா? இருக்கு. ஆனால் ரெண்டுமே சப்தம் தானே. அதான் ஓசை ஒளின்னு வேறுபடுத்தியாங்க அப்புறம் தான். ஓசை ஒளியலாம்னு ஏன் ரெண்டா சொல்லணும்? அதை ஓசைனாலும் ஒளினாலும் மீனிங் என்னமோ ஒன்று தானேங்க. ஏதோ ஓசை கேட்குதுனாலும் ஒன்று தான், ஏதோ ஒளி கேட்குறதுனாலும் மீனிங் ஒன்று தான். ஆனால் அப்பர் சாமி எப்படி சொல்லுகிறார்? ஓசை ஒளியலாமானாய் நீன்னு பாடுறாங்க. ஏன் அப்படி ரெண்டா பிரித்து பாடுறாருன்னா, ஒன்று அர்த்த சப்தம், இன்னொன்று அனர்த்த சப்தம்னார். சப்தத்தோடு கூடிய சவுண்டு, பொருளோடு கூடிய சப்தம், பொருளற்ற சப்தம். இந்த பாட்டில் கீழே போட்டேன், சத்தம் கேட்குமா கேட்காதா? சத்தம் இருக்கா? ஏதாச்சும் பொருள் இருக்கா? இல்லை. ஓ நம சோமாய ருத்ராய சப்தம் தானே, பொருள் இருக்குல்ல? இருக்கு. வேதத்துக்கு சப்தம் இருக்கு, பொருள் இருக்கு. பாட்டில் கீழே போட்டால் சத்தம் இருக்கு, ஆனால் பொருள் அல்ல. ஆனால் 2 வித சத்தமாகவும் சாமி இருக்காருனார் அப்பர் சாமி. ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீன்னு படுகிறார். சரி, இந்த இடத்துல ஓசை என்பது தற்போதம். ஓசையலாம் அற்றால் ஒலிக்கும் திருச்சிலம்பு. பார்த்தீங்களா? இதுலையே ஓசைங்கும் பொழுது நம்முடைய தற்போதத்தை சொல்கிறார் இல்லையா? அர்த்தமற்ற சத்தம் ஒலிக்கும், ஒளி திருச்சிலம்பு ஒலிக்கோட சேர்த்து சொல்றார், அர்த்த சத்தத்தை சொல்கிறார் அந்த இடத்துல. ஓசைங்கிறது இந்த இடத்துல அனர்த்த சப்தம். அதாவது அந்த தேவாரத்தில் சொல்கிறேன், தேவாரத்தில் ஓசைங்கிறது அனர்த்த சப்தம், ஒலினா அர்த்த சப்தம். இந்த இடத்துல ஓசைங்கிறது தற்போதத்தை குறிக்குது. அது உயிரறிவோட சேர்த்து சொன்னார், ஒளியோட சேர்த்து திருச்சிலம்ப வச்சார். அப்போ உயர்வான பொருளோட கூடியதை ஒலிக்க வச்சார். விளக்கம் போயிருந்துங்களா சொல்றது? திருச்சிலம்பின் ஓசை வழியினர். அப்போ என்ன கேட்குமா? நம்மளுடைய தற்போதம் கெட்டுச்சுன்னா நமக்கு என்ன கேட்கும்? சாமியுடைய சிலம்பு சப்தம் கேட்கும். அப்படி சிலம்பு சப்தம் கேட்ட ஒருத்தர் நம்ம கிட்ட இருந்தார். யார் அவர்? சேரமான் பெருமாள் நாயனார்.
சிவபூஜை பண்ணுவார் தினைக்கும். அவர் சிவபூஜை பண்ண நடராஜன் என்ன இருக்காருங்க, சேரமான் பெருமாள் நாயனார் பூஜை பண்ண நடராஜா இன்னும் இருக்கார். திருவஞ்சிக்கிழமை போனீங்கன்னா போயிருக்கீங்களா யாராவதுங்க? சரி, திருவஞ்சிக்கிழமை போனீங்கன்னா போய் பார்க்கலாம். அங்கே உள்ளே இந்த கோயில் உள்ளே போனீங்கன்னா அங்கே சேரமான் பெருமாள் நாயனார் பூஜை பண்ண நடராஜா இருக்கார் இன்னும். அதை பார்த்தீங்களா? சரி, இதில் முடிச்சா ஆடி சுவாதிக்கு போவீங்க, அங்கே சைடில் இருப்பார் நடராஜா. அந்த நடராஜாவுடைய சன்னதியில் தினைக்கும் அவர் பூஜை பண்ணார். சேரமான் பெருமாள் நாயனார் சின்ன இளையராஜாவாக இருந்தார், இளையரசராக இருந்தார், யுவராஜாவா. அவங்க அண்ணன் திரும்புரை பொறையர் அவர் தான் ராஜா. அவருக்கு ஏதோ ஞானம் வந்துட்டு அதனால நான் ராஜாவாக இருக்க போகல, நம்மளுக்கு இல்லைன்ட்டார், விலகிட்டார் பதவி விட்டு. உடனே ராஜாவா பதவியை விட்டு விலகிட்டானே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மந்திரி எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. இன்றைக்கி ராஜா போயிட்டோன்னா மந்திரியில் அடுத்ததாக யார் ராஜா ஆகலான்னு நீ பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அந்த காலத்து மந்திரி என்ன பண்ணியிருக்காங்க, ராஜா மந்திரி பதவி விட்டு போயிட்டார். இப்போ அடுத்த பதவிக்கு தான் அவருடைய தம்பி தான் இருக்கார், அவரை கூப்பிடுறான் எல்லா மந்திரி சேர்ந்து. தம்பி எங்கே இருக்காருன்னு பார்த்தா அவர் திருவஞ்சிக்கிழமை கோயிலில் தினைக்கும் உழவாரம் பணி செய்து கொண்டிருக்கிறார். தினைக்கும் அவர் துண்டு செய்கிறது அவருடைய வேலையா. அவரை போய் கூப்பிட்டு கேட்குறாங்க மந்திரிகள் எல்லாம், இந்த மாதிரி உங்கள் அண்ணன் ராஜாவாக இருந்தார், வேணான்னு போயிட்டார், இப்போ அடுத்து நீங்கள் தான் ராஜாவுக்குரிய பதவியில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ராஜாவை ஆகுங்கன்னு கூப்பிட்றாங்க சேரமான் பெருமாள் நாயனாரை. உடனே அவர் ரொம்ப வருத்தப்படுறார். என்கிட்ட வந்து கேட்டது நான் என்ன பண்ணியிருப்பேன்ப்பா, உடனே என்னைக்கு பட்டாபிஷேகம் வச்சுக்கலான்னு இருப்பேன் நான் அப்போ, இல்லையா? இல்லை அப்போவே நான் மறந்தேன்னா அப்படி தான் நம்பப்போ, இப்போ போய்ட்டு இல்லை அப்போவே அப்படி தான். ஆனால் ராஜா அப்படி சொல்கிறார், என்ன சொல்கிறார், இன்பம் பெருகும் திருத்தொண்டிற்கு இடையூறாக இவர் மொழிந்தார்னார். அவங்கள பார்த்து அவர் செய்யக்கூடிய தொண்டு என்னவா, கோயிலுக்குள்ள தன்னை ராஜாவை உலகத்தை ஆளுங்கன்னு கூப்பிடுறா வந்து, அதுக்கு மந்திரியை பார்த்து எல்லாம் சொல்றார் ராஜா, இன்பம் பெருகும் திருத்தொண்டுன்னார். என்னைக்காவது ஒரு நாள் நினைத்திருக்கோமா தொண்டை இன்பம் பெருகுதுன்னு? இன்பம் பெருகும் திருத்தொண்டிற்கு இடையூறாக இவர் மொழிந்தார்னாருங்க. இது இடையூறு, என்ன ராஜாவை கூப்பிடுறான் அப்படிங்கிற அவ்வளோ. யாராவது உலகத்தில் அப்படி சொல்லியிருக்காங்களா? அது வரைக்கும் சரித்திரம் இருக்கா பாருங்க, எங்கேயும் கிடையாது. அவராவது சொல்லுகிறார். உடனே சாமிகிட்ட போய் வருத்தப்படுறாரு. இன்னும் சாமி சொல்கிறாரு, கவலைப்படாத, உன்னை விட்டா ராஜா யாரும் உலகத்தில் கிடையாது, அதனால இப்போ ராஜாவாக இருந்தார் சாமி. என்ன சாமி, நான் ராஜாவாக போனேன்னா நான் அரசியல் ஈடுபாடெலாம் பண்ண வேண்டியிருக்கும், உன்னை வழிபாடு பண்ண முடியாது சாமின்னார். சரி ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு முன்னாடி யார் எதை நினைச்சாலும் அது உனக்கு தெரிஞ்சிருப்போ அப்படின்னு சொல்லி சார். அப்போ ராஜாவே இல்லை யார் எதுக்கு என்ன நினைக்கிறோம் தெரிஞ்சு பண்ண முடியல. அதனால யாவும் யாதும் கழறினவும் அறியும் பரிசு தந்தோம்னார். கழறுதல்லாம் நினைக்கிறது சொல்றது, அவர் மனசுக்குள்ள யார் என்ன நினைச்சாலும் உடனே அவருக்கு தெரிஞ்சு போயிடும். அதான் கழறிற்று அறிவார்னு அவருக்கு பேர் இருந்துச்சு. அந்த ராஜா எதுக்கு இங்கே போனோம், அவர் பூஜை பண்ணுறார். எனக்கு பூஜை பண்ணும் பொழுது பூஜை நிறைவில் அவருக்கு சிலம்பொலி கேட்கும், செல் 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 செல்னு கேட்கும். ஒரு நாள் கிடைக்காம போயிட்டுது. என்ன பண்ணி பார்த்தோம், நம்ம பூஜையில் எதாவது அனுசீதம் பண்ணி விட்டோம் போட்டிருக்கு, சாமி ஏற்றுக்கொள்ளவில்லையே பூஜையை, இனிமேலுக்கு உயிரோடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்படியெல்லாம் தெரியாங்க பாருங்கப்பா, இல்லையா? நம்ம பூஜையே பண்ணலங்கிறது வேறு. அடுத்தது பண்ணுற பூஜை ஒழுங்காக பண்ணி அதில் பூஜை சாமி ஏற்றுக்கலைன்னா உயிரை விடுற லெவலில் இருந்துருக்கிறாங்க. உடனே சாமி இருன்னு சொல்லி சிலம்பு ஓசை கொடுத்தார். ஆமாம், சாமி அவங்க 2 பேரும் இணைக்கிறதுக்காக திருவிளையாடல் பண்றார். மன்றுள் நம் அடியவன் பாட நின்று வர கேட்டு வர தாழ்த்தோம் சாமி. சிதம்பரத்தில் நம்பியாவரம் பாடிக்கொண்டிருக்கிறான், கேட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டுதுன்னார் சாமி. அவருக்கு நேரமாகவும் அவர் சொல்லுகிறார் அப்படி. உடனே அவர் அப்பேற்பட்டவர் யாராக இருப்பார், அவர் பாடுற பாட்டுக்கு சாமியே நின்று வராருன்னா அவர் யாராக இருப்பார்னா அவரை பார்க்கொண்டு தான் கிளம்பி வராருன்னு பார்க்குறோம். விளக்க முடியுங்களா? அப்படி ஓசையெல்லாம் அற்றால் ஒலிக்கும் திருச்சிலம்பு, அந்த திருச்சிலம்பின் ஓசை வழியே சென்று. அப்போ திருச்சிலம்புங்கிறது, சிலம்புனா என்னது, யார் போடுறது? அது சிலம்பு அம்பாள் போடுறது. வெரி குட். சிலம்புனா அம்பாள் போடுறது, கழல்னா தான் சாமி போடுறது. விளக்கம் புரிஞ்சுங்களா? சிலம்புனா பாடக மெல்லடி பாவையோடு படிமன கண்ணகி சிலம்பு தான். சிலம்புனா பெண்களுடைய அணிகலன். பாடகம் சிலம்பு இதெல்லாம் பெண்களுக்குரியது. பாடகம்னா கொலுசு, இப்போ போட்டுக்கிறாங்களே கொலுசுக்கு பேர் தான் பாடகம்னு பேர். போட்டிருக்காங்களா தெரியல. நான்
கேட்கணும் சொல்லியிருக்காங்க. என்ன பட்டது? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி 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 சரி. அதனால என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சிலம்புனா பெண்களுக்குரிய அணிகலன். திருவருள் வெளிப்படுதுன்னு சொல்றீங்களா? அம்பாளுடைய பாதம். ஆமாம், அம்பால தான். திருவருள் அதே தான். வெரி குட், கரெக்ட். அது வழியேனா திருவருளை பிடித்து கொண்டுன்னு அர்த்தம், அவ்வளோதான். சாமினா கழல், சிலம்புனா அம்பாள்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இடது திருவடி திருவருள்னு அர்த்தம். திருச்சிலம்பின் ஓசை வழியே சென்று ஒத்துனார். அப்போ திருவருள் வழியாக பிடித்துக்கொண்டு திருவருள் வழியாக இருந்தோம்னா ஒடுங்கின்னா நாமளும் ஒடுங்கிடணும். திருவருள் வழியாகவே திருவருள்னு இருந்துட்டோம்னா ஓசையினில் தானே அந்த தானத்தான் அறிவையுடன். ஓசையினில் அந்த தானத்தான முடிவுற இடம். ஓசை முடிவுற இடம் எது? இந்த இடத்துல ஓசை என்பது நமக்கு எங்கே உண்டாகும்? வெரி குட், நாத தத்துவம். நாதத்துக்கு அந்தாண்ட இருக்கிறது சிவம் சக்திங்கிறது. நாதத்துக்கு மேல சிவம் சக்தி. அந்த தானத்தான் யார் இருப்பா? அறிவையுடன் அம்பலத்தே வந்து ஒத்தானார். அறிவைனா அம்பாள் அர்த்தம். அறிவைனா பெண் அர்த்தம். பொதுவாக அறிவை, தெரிவை, பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, பேரிளம்பன் இதெல்லாம் பெண்களுக்குரிய பருவங்கள். ஒவ்வொரு வயசு. அறிவை, தெரிவை, மங்கை, மடந்தை, பேதை, பெதும்பைம்பாங்க. 7 வகை பண்டிட். அதில் பேரிளம்பன் 7 வகை பண்டிட். பேரிளம்பன்னா 30 வயசுக்கு மேலே அர்த்தம். பேரிளம்பன். அறிவை, தெரிவைனா 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள அப்படிலாம் ஒன்று. மங்கை, மடந்தைனா 18 வயசுக்கு மேலே. மங்கைனா 16 வயசு போல். விளக்கம் புரியுதுங்களா? அதே மாதிரி ஆண்களுக்கு உண்டு. விடலை, காளை அப்படின்னு வரும். அதில் ஆண்களுக்குரிய பருவம், பெண்களுக்குரிய பருவம். அது அறிவைங்கிறது பொதுவாக பெண்ணை குறிக்குது. அறிவையுடன் அம்பலத்தில் இருக்கிறது யாரு? சுவாமி. வந்து ஒத்தானத்தான்னா ஒத்த தானத்தான் அர்த்தம். அதை ஒத்த தானம், ஒரே ஒத்த தானத்தனாக இருப்பாங்க. மகிழ்ந்துன்னார் இல்லையா? ஓசை வழியே சென்று ஒத்து ஒடுங்கின் ஓசையனில் அந்த தானத்தான் அறிவையுடன். ஓசையனில்னா அங்கே ஒரு ஓசைவர்களுக்கு கேட்குங்கிறார். எதில்? நாதத்துவம் தாண்டதுக்கு பிறகு அந்த இடத்துல சத்த வடிவமாக சாமி கேட்பார். அந்த இடத்துல சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டினாங்க. அதுதான். ஆமாம் ஆமாம். அது என்னென்ன சப்தம்னா ஒரு 10 வகை சப்தம் கேட்கும் அப்படின்னு திருமந்திரத்தில் காட்சிப்படுத்துகிறார். அதில் சாமி எப்படிதான் வெளிப்படுவார் சொன்னாங்களா? மணி, கடல், யானை, வார்குழல், மேகம். எழுதிக்கிங்க நான் சொன்னதை. அது எங்கேயோ கேட்கறது நம்ம கேட்கப்போ, இங்கே சொல்லும்போது நமக்கு ஞானம் வந்தால் தானே கேட்கும். ஊர் சைலண்டாக இருந்தால் எங்கேயோ ஓடுறது கேட்காது. வேற இங்கே காதுக்கே வேலை இல்லையே. மணி, கடல், யானை. மணி, கடல், யானை, வார்குழல், மேகம். அடுத்த வரி அணிவண்டு தும்பி. அணிவண்டு தும்பி, வளை, வளைனா பெரியலை, வளை, பேரிகை, யாழ். தனிந்தெழு நாதங்கள். தனிந்தெழு நாதங்கள். தனிந்தெழு நாதங்கள் தாம் இவை 10. தாம் இவை 10 பணிந்தவர்க்கு அல்லது பார்க்க ஒண்ணாதே. பணிந்தவர்க்கு அல்லது பார்க்க ஒண்ணாதே. பணிந்தவர்க்கு அல்லது பார்க்க ஒண்ணாது. ஒண்ணாதே.
என்ன சொல்ல, எத்தனை கேட்குமா? மணி, மணி சப்தம் கேட்கும், கடல் சப்தம் கேட்கும், யானையினுடைய சத்தம் கேட்கும், வார்குழல் குழல் சத்தம், புல்லாங்குழல் சத்தம் கேட்கும், மேகம் இடி சத்தம் கேட்கும், வண்டு சப்தம் கேட்கும், தும்பி தட்டானுடைய சத்தம் கேட்கும், வலை சங்கு சத்தம் கேட்கும், பேரிகை முரசு சத்தம் கேட்கும், யாழ் வீணை சத்தம் கேட்கும். 10 சத்தமும் அவர்களை கேட்கும்னார். அதில் எங்கேயோ யாழ் வாசிக்கிறாங்க, அதை கேட்டு நமக்கு ஞானம் வந்துட்டு முடிவிடக்கூடாது. நமக்கு உள்ளால இங்கே செவிக்கே வேலை கிடையாது, செவினால் கேட்குற சத்தம் இல்லை, அது மனதுக்குள்ள அவர்களுக்கு அந்த அனுபவம் கேட்டோம். அது திருச்சிலம்பின் ஓசை, அதுதான் ஒலிக்கும் திருச்சிலம்புனா அதுதான். திருச்சிலம்பு எப்படி கேட்கும்? அந்த 10 விதமாக கேட்கும். ஜல் 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 ஜல்னு இந்த படத்தில் டிக் டிக்னு எனக்கு அருள் ஓசை கேட்குது, அனுமாரோட அருள் வந்துட்டு பாரு, கமலஹாசன் தெரியுமா? கம்மல் கே சம்பந்தம். அதில் வயிற்றுள்ள வாசத்தை தச்சிருவான், அவன் துண்டு வைக்கிறதுன்னு பாடுதும்மா. ஐயோ வக்கர துண்டம்மா பாட்டு, வக்கர துண்ட மகா காய அப்படின்னு ஓடும். அதில் அது வந்து அது மேலே வெளியில கேட்கறது வந்து நமக்கு காதல் கேட்குது, அதனால நமக்கு ஞானம் வந்துட்டு புரியப்படக்கூடாது. சத்தம் காதலால கேட்கறது இல்லை, அனுபவத்தினாலே வருவது. ஒலிக்கும் திருச்சிலம்பின் ஓசை. ஒருவேளை அப்படி கேட்டதுன்னா உங்களுக்கும் திருச்சிலம்பின் ஓசை கேட்குதுன்னு வச்சுக்க வேண்டியதான். போ சரிதானே? கிடைக்கலாம், நல்லா கிடைக்கும், யாரும் கிடைக்காதுன்னு ஒன்றும் கிடையாது. இப்போ ஆனால் கிடைக்கிறது உண்மையானதால நம்ம தெரிஞ்சுக்கணும். போ இந்த கம்பல் கேசம் அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு அடுத்தது. சரி, அதான் அந்த பாடலுடைய கருத்து. அடுத்த பாடல் கண்ணப்பநாயனாருடைய புராணத்தில் கண்ணப்பநாயனார் மலை மேலே ஏறி போகும்பொழுது, நாணனோடு போகும்பொழுது, கதிரவன் உச்சி நன்ன கடவுள் மால் வரையின் உச்சி அதிர்தரும் ஓசை 5 ஆறுகளி முழக்கம் காட்ட அப்படின்னு காட்டுகிறார் சேக்காடு சாமி. அவருக்கு ஆறுகளி முழக்கம், ஆறுகளின்னா கடல்னு அர்த்தம், கடல் முழக்கம் அவருக்கு கேட்டுச்சுங்கிறார் சேக்காடு சாமி. அப்படியா? ஓகை பேரையூர் தானே, அதான் அந்த பாம்பு கோயில் போயிருக்கோம் நாங்கள் ஒரு தடவை. இங்கே வந்தோம்ல காரில், அப்போ ஈவினிங் போயிட்டு தான் போனோம். சுடையில் என்ன சத்தம் கேட்குமா? பஞ்சவாத்தி எதுக்கு இருக்கிற சுனையிலையா? கோயில் உள்ள இருக்க அப்படி அவருக்கு கேட்குற சொல்லுகிறார். அதிர்களை முழக்கம் 5 ஆறுகளை முழக்கம் கேட்குதுன்னு சொல்லி காட்டுறார். அது அவர் கேட்குது, ஞானவான்களுக்கு கேட்க தெரியுது. சரி, அடுத்த பாட்டு 34வது பாட்டு. சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகின் என்றமையால் சார்புணர்தல் தானே தியானமுமாம், சார்பு கெட ஒழுகின் நல்ல சமாதியுமாம், கேதப்பட வருவது இல்லை வினைப்பட்டு அப்படிங்கிறது பாட்டு. சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகின் என்றமையால்னு பாட்டு இருக்கு. என்றமைன்னா என்ன அர்த்தம்? என்றமைன்னு என்ன அர்த்தம்? என்றமையால் அப்படின்னு பாட்டு இருக்கு. அப்படின்னா என்றதெல்லாம் என்ன அர்த்தம்? அதன் வழி நடான்னு சொன்னது. என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கலாமா? அப்படி இருக்கிறதுனால என்றமையினால. அப்ப யார் சொல்லியிருப்பாத? இது இந்த பாட்டு நமக்கு சொல்றது யாரு? திருக்கடவுர் உயர்ந்தவர் என்ன சொல்றார்? அவர் என்றமையால்னு சொன்னார். அப்ப அவர் யாரையோ மேற்கோள் காமிக்கிற அந்த இடத்துல. அப்படின்னா அர்த்தம் குருநாதரை காமிச்சிருக்கலாம் இல்லையா? அது என்னன்னா திருக்குறள். சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகின் அப்படிங்கிறது ஒரு திருக்குறள். 359வது திருக்குறள், மெய்யுணர்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் உள்ள திருக்குறள். சார்புணர்ந்து சார்பு கட ஒழுகின் மற்றழிந்து சார்தரா சார்தரு நோய் அப்படிங்கிற திருக்குறள். இது அடிக்கடி பார்த்தீங்கன்னா திருக்குறள் திருவாசகம் இந்த ரெண்டுத்தையும் எடுத்து மேற்கோள் காமிச்சிட்டே இருப்பார். இந்த பாட்டில் என்றமைன்னு சொன்னதை யார் சொல்லியிருக்காப்பா? திருவள்ளுவர் சொன்னதை எடுத்து காண்பிக்கிறார். அவர் சொல்லியிருக்காருல, அதனால அப்படின்னு சொல்லி திருக்குறளுக்கு பொருள் சொல்ல போனார். இதுல சார்பு அப்படின்னா என்ன? நமக்கு ஏன் சார்புங்கிற வார்த்தையை பற்றி பயன்படுத்துறாங்க? உயிர் சார்ந்துதான் இருக்கும். வெரி குட். உயிர் எதையும் சாராம இருக்க முடியாது. ஒன்று மலத்தை சார்ந்து இருக்கும், அப்படி இல்லைன்னா இறைவனை சார்ந்து இருக்கும். ரெண்டத்தை சார்ந்து தான் இருந்தாகணும்.
அப்போ ரெண்டுத்துல சார்ந்திருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் எதை சார்ந்திருக்கிறோங்கிறது தெரியாமல் சார்ந்திருந்தா அது தப்பு. அப்போ சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் அப்படிங்கிறது திருக்குறளுடைய வாசகம். அது அப்படியே எடுத்து பயன்படுத்தியிருக்கார். திருக்குறள் என்ன அர்த்தம்? மற்றழிந்து சார்தரா சார்தரு நோயினார். சார்பை தரக்கூடிய நோய் நம்மை சார் தராது அப்படிங்கிறது திருக்குறளுடைய கருத்து. விளங்கப்படுத்துங்களா? திருக்குறள் என்னது? சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின். சார்தரா சார்தரு 359 திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லுங்க? சார் தரு நோய். சார் அப்படிங்கிறத சார்பு குறிக்குது. இருக்கிறது ஞாபகம் இருக்குங்க. நோய்னா என்ன? மலம். நமக்கு இருக்கிறதுக்கு ஆணவம். சார் தரு நோய் தான், சார்பை தரக்கூடிய நோய் அப்படின்னு அர்த்தம். அப்ப இது என்னது? சார்பு தரு நோய். சார் தரா அப்படின்னு அர்த்தம். நம்மள சாராது. ஆணவமலம் உயிரை சாராது. இதெல்லாம் அர்த்தம் கீழே உள்ள வைக்க மட்டத்தில் இருக்கலாம். முதல்ல சார்தரு நோய்னா என்ன? நோய்னா என்ன? அது என்ன பண்ணும்? சார்பை தரக்கூடிய நோய். எதுல சார்பு தரும்? கீழான பொருட்கள் சார்பு தரக்கூடிய நோய். சரி, அந்த நோய் என்ன பண்ணும்? சார் தராமல் பண்ணும். எது அப்படிங்கிறது முதல்ல இருக்கு. ஆணவமலத்தை நம்மளோட சார்ந்திருக்காமல் தொடர்பில்லாமல் செய்யக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. அது என்னங்கிறத மேல்வழியில சொல்றாரு. கீழே என்ன பண்ணிட்டாரு? அப்புறம் சொல்லுறாரு. இப்ப பொருள் மேல பாருங்க. சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகி. அப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒழுகுதல். ஏதோ ஒண்ணு செய்ய வேண்டியது. என்ன செய்ய வேணும்? சார்பு கெட ஒழுகணும். இந்த இடத்துல சார்பு திரும்ப ஆணவமலத்தை குறிக்குது. ஏன் கிட வேண்டியது என்ன? நோய் தானே கிட வேண்டியது நமக்கு இருந்து. இப்ப சார்பு கெட ஒழுகின். ஒழுகின் எப்படி ஒழுகுவது? சார்பு உணர்ந்துதான் ஒழுகணும். அப்ப நம்ம எதை சார்புங்கிறது தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த சார்பு நம்ம கிட்ட பதி. ஏன்? உயிரானது சார்ந்துதான் இருக்கும். ஆனா எதை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. நம்ம ஆணவமலத்தை சார்ந்திருக்கிறோமா பதியை சார்ந்திருக்கிறோமா அப்படின்னு. உயிருக்கு 2 பொருள் துணையா இருக்கிறாங்க, ஆணவமலமும் பதியும். இப்போ உயிருக்கு பதி சார்பானவரா, ஆணவமலம் சார்பானவரா? எப்படி பதி சார்பானவர்? எப்படி பதி சார்பானவர்? ஒரு அறிவு பொருள், உயிர் அறிவு பொருள், 2 விஷயத்துல சார்பான பொருள். சரி, உயிர் அறிவு பொருள் எப்படி முடிவு போறீங்க? ஏன் ஆணவமலம் தான் அப்ப கூட தானே இருக்கு. அறிவு மறைச்சிருக்கிறதுனால, ஆணவமலம் மறைச்சிருக்கிறதுனால அறிவு இல்லாம இருக்கு. உயிர் எப்ப ஆணவமலத்துல எப்ப இருந்து இருக்கு? அன்னையில இருந்து உயிருக்கு, அன்னையில இருந்து ஆணவமலத்துல தான் இருக்கு. அன்னையில இருந்து அறிவு குறைபாடு உள்ள அறிவு இல்லாம தான் இருக்கிறது. அறிவு பொருளா இருக்கிறது தெரிஞ்சா சாமி கருணையோட சொல்ல பதில். நான் கேட்கிற கேள்வியோட லாஜிக்கு பதில் சொல்லணும். ஆணவமலம் என்னையில இருந்து உயிருக்கு இருக்கு? ஆரம்பத்துல இருந்தே ஒரு பொருள் கூடவே இருக்கு தானே, அறியாம இது கூடவே இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க அறிவு பொருள்னு சொல்றீங்க? நான் கேட்கிறேன். தொடக்கத்துல இருந்தே அறிவித்தல் அறியக்கூடிய பொருள். ஆரம்பத்துல இருந்தே ஒரு பொருள் அது கூடவே தான் இருக்கு. பருவு இருக்கு, கருப்பா பருவு இருக்கு. அது நான் பிறந்ததுல இருந்தே இருக்கு. அது எனக்கு
அதான் எப்படி விளக்குங்க, அதான் கேட்குறேன். ரைட், வெரி குட், நீங்க சொல்றது சரி. விளக்குங்க, எனக்கு விளக்குங்க எப்படி கொடுப்பாரு பல தரம் இருக்கீங்களா சார்? அது வந்து அது நீங்க நானும் முக்திக்கு போகணும் சார். அந்த இது அனாதி சேர்க்கை. வெரி குட். அனாதி சேர்க்கை எப்படி சொல்லுறாங்க? அனாதில இருந்தே இருந்தாலும் அது நீங்கின இடத்துல உயிர் ஒளிவுடையதான் இருக்கு. இப்ப எனக்கு நெத்தில இருந்து பருவம் சொல்லிட்டேன். பருவம் எனக்கு ஆரம்பத்துலதே இருக்கு, எனக்கு இயல்பு தான். ஆனா வெட்டி எடுத்தா எனக்கு என்ன இருக்கும்? அந்த தழுப்பு இருக்கும். அப்ப எனக்கு பிரச்சனை ஏற்பட்டுருக்கனால பருவம் ஏற்பட்டுருக்கேன். அப்ப எனக்கு அதுதானே இயல்பு. எனக்கு இயல்பு கெட்டுதான் போயிட்டு இருக்கு. அது போல உயிருக்கு ஆணவமலம் கூடவே இருந்ததுனால அது ஆணவமலம் உயிருக்கு இயல்பு, அதனால உயிர் அறிவற்ற பொருள் அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னா ஆணவமலம் நீங்கின பொழுது உயிருக்கு என்ன ஏற்படல? பாதிப்பு ஏற்படல, உயர்வு தான் ஏற்படுது. அதனால அது செயற்கை பொருள் தான். ஆனா செயற்கையுமே இடையில எல்லாம் சேர்ந்துருக்கணும். அனாதிலே இருக்காரு. ஆனா அதனாலதான் சொல்லி பண்றோம். உயிருக்கு ரெண்டு பொருள் சார்பா நிற்கிறாங்க. அதுல யார் உண்மை சார்புன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இவரு அறிவுடைய பொருள், இவரு அறிவுடைய பொருள். இவருக்கு எப்படிங்கிறது ஈஸியா சொல்லிடலாம். ஆனா இவரு கூடவே அறிவற்ற ஒரு பொருள் இருக்காரு. அப்ப இவருக்கு எப்படி அறிவுடைய பொருள் தீர்மானம் பண்ணுகிறது? அதுக்குதான கேள்வி. விளக்கப்படுத்தீங்களா? உயிருக்கு அறிவுடைய பொருள் எப்படி தீர்மானம் பண்ண முடியும்? ஏன்னா இவர் அறியாமையோட தான் இருக்காரு. அறியாமையோட கூட இருந்தாலே இவர் எப்படி அறிவுடைய பொருள் நம்ம சொல்லி பண்றோம்னா, அனாதில இருந்தே ஒரு செயற்கையா இருக்கார். நீங்க நடத்துல உயிருக்கு பாதிப்பு இல்லை. அப்ப நிச்சயமா ஒரு அறிவுடைய பொருள் தான். அப்ப அறிவுடைய பொருள் சேர்ந்திருக்கிறது தான் சார். நமக்கு யார் சரி பண்ணுவாங்களோ, சரியா இருக்கிறாங்களோ அவங்களோட நம்ம சேர வேண்டும். நம்ம யாரு கெட்டது செய்யறாங்களோ அவங்களோட நம்ம சேர்ந்திருப்பான். சேர்ந்திருந்தா அவன் அறியாமல் இருக்கான், பாதிப்பு இருக்கான்னு அர்த்தம். யார் நல்லவங்களோ அவங்களோட தான் சேர்ந்திருப்பான். அப்போ நமக்கு சார்பு யாரு? பதி சார்பு உணர்ந்து இருக்கிற பொருள் ரெண்டுத்துல யாரு சார்போ அவரை உணர்ந்து சார்பு கெட. அப்ப இப்ப சார்ந்து இருக்கிறது எதை நம்ம? ஆனா அதை கெட ஒளி அப்படி பழகினீங்கன்னா மற்ற அழிந்து அது அழிந்து சாதாரா சார்ந்த திருக்குறள் எவ்வளவு பேசாம இருப்பாங்க. ஒரு குரல்ல எவ்வளவு ஒரு விஷயத்தை வச்சுதான் பாருங்க. ஆனா அது கேட்க எவ்வளவு விஷயத்த பேச இந்த திருக்குறள் இவ்வளவு திருக்குறள் பார்க்க நமக்கு பருவத்தாரம் படிக்க போறதுங்கிறது வேற. மகளோட பிள்ளைங்க பார்த்து 1030 ஒப்பித்தல் போட்டீங்கன்னா திருக்குறள் ஒப்பித்தல் அதுதான், அவ்வளவுதான். திருக்குறள் ஒப்பிச்சு கிடைச்ச வரைக்கும் வச்சிருக்கும் பொருள் தெரியாம ஒப்பிச்சுட்டு இருக்கோம். சரி, இதெல்லாம் பாடத்துல வைக்கிறது நெய்யுடன் இல்லையா? இதெல்லாம் பாடத்துல வைக்கப்பட்டாங்க. அன்பிலாதனை என்பிலாதனை வெயில் மூலக்கா இங்க அன்பிலாதனை யாரும் சொல்லிட்டு போனோம். இதெல்லாம் யாரும் வைக்க போதில்லை. எவ்வளவு தத்துவ விசாரணை பாருங்க. என்னுடைய முதுமொழி நெல்லை இன்னொரு பாடம் கட்டிட்டு அதை கேட்டுருக்கீங்களா? யாராவது வகுப்பு குரூப்ல போடுறேன். என்னுடைய இதுல என்னோட சேனல்ல போட்டிருக்கேன், பாத்துருக்கீங்களா? எங்க வகுப்பையே படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் நம்ம வகுப்பு புரியுங்க. அது கேட்டாலும் புரியும். மத கேட்டீங்கன்னா புரியும். அது விளக்கம் எல்லாமே இருக்கு. எல்லாமே இழுக்க சொல்லிதான் ஆரம்பிச்சு முதுமொழினா திருக்குறள். முதுமொழினா என்ன? பொதுவா முதுனா என்ன? பழமொழி. திருக்குறளை குறிக்கின்றதுல மேல் வைப்புனா திருக்குறளை கீழே வச்சு அதுக்கு மேல 2 வரி வச்சு பாடணும். மேல 2 வரியை வச்சு திருக்குறளை அப்படியே வச்சு பாடும்போது முதுமொழி மேல் வைப்பு. ஒவ்வொரு திருக்குறளுக்கும் சைவ சித்தாந்த விஷயமாக விளக்கம் சொல்லி திருக்குறள் சைவ சித்தாந்தம் ஒன்று ஸ்தாபிக்க மூலம் கேட்டு வரலாம் உங்களுக்கு புரியும். அதை பாடுறது தர்மியாகமத்தினுடைய 4வது மகா சன்னிதானம் மாசாவணி பேசி ஞானசம்பந்தர் மாசாய சுவாமி அவங்கள்ட்ட சமய சேரதியை வாங்கிட்டு அவர்களுடைய முன்னாடி இருந்த சேர்ந்த குபாரூப சுவாமிகள் அவர் காட்டில் இருக்கார். அவர்கிட்ட போய் பாடம் கேட்கிறார். வெள்ளியம்பலவாணர்னு அவர்கிட்ட போய் தமிழ் மொழிலாம் கற்றுக்கிட்டு திரும்பவும் 5வது சன்னிதானத்துக்கு இங்கே வந்து ஞான தீட்சை நிர்வாண தீட்சை ஆகுது. அதனால அவர் வெள்ளியம்பலமான முனிவர்னு பேர். ஞான தீட்சை ஆகனால முனிவர் அப்படின்னு சொல்றது வழக்கம். அப்போ தர்மியாகமத்தில் ஞான தீட்சான தர்மியாக சம்பரான் சுவாமி வெள்ளியம்பலம் முனிவர் அப்படிங்கிறவர்
திருக்குறளுக்கு விளக்கமாக பாடும்போது தான் முதுமொழி கைது அதுதான் திருவாரூரில் மாதத்துக்கு ஒரு முறை இது வரைக்கும் 3 வருஷம் நடக்குது. தொடக்க வகுப்பு மூணு குரல் தான் வேண்டவே பண்ணியிருக்காரு. உட்காந்து நீ கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்காது. முதுமொழி மேல் வைக்கிறது போட்டிருக்கா இருக்கட்டும் புரியுது. நான் சொன்ன கேட்காது புரியாது கேளுங்க. கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு திருக்குறளுக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்கு. அப்போ அதே மாதிரி அந்த நூல்கள் அப்போ ஒவ்வொரு திருக்குறளும் எப்படி விளக்கம் பண்ணிருக்கோம்னு பாருங்க. சரி, இப்போ என்ன சொல்றாரு? இந்த திருக்குறளை எடுத்துக்கிட்டார் சரியா? இந்த திருக்குறளுக்கு விளக்கம் பண்ணுகிறார். என்றமையால் என்ன சொல்லுகிறார்? சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் என்றமையால். அப்ப திருக்குறள் இப்படி சொல்லப்பட்டதுனால என்ன சொல்லணுமா? சார்பு உணர்தல் தானே தியானம். சார்பு உணர்தல் என்ன சொன்ன? சாமி தான் நமக்கு சார்புன்னு நினைக்கிறது. தியானம் பண்றதுன்னா என்னமோ நம்ம நினைச்சு கொண்டு போறோம். இது வரைக்கும் தியானம்னா கோயில்ல உட்காந்துருப்பாங்க. உள்ளுக்குள்ள என்ன ஒன்று தெரியாது. வெளில பார்த்தா தியானம் பண்ணிக்கிறாங்க. தியானம்னா அது இல்லையா? நம்ம சார வேண்டிய பொருள் சாமின்னு உணர்ந்தாலே அதுதான் தியானம். சார்பு உணர்ந்து அப்படின்னார். சார்பு உணர்தல் தானே தியானமுமாம். தியானம் என்ன? சார்பு கெட ஒழுகின் நல்ல சமாதியுமாம். சார்பு கெட இதுனா தியானம், இதுனா சமாதி. சமாதினா குழிவுள்ள போய் உட்காந்துட்டு மேல மண்ணை போட்டு முடிச்சு உட்காந்து கொண்டிருக்கு. இங்க இருக்கும் பொழுதே சார்பு கெடுதலை ஒழுகிறது தான் சமாதி. ஆதியோட சமாதி சமமாகிறது சமாதி. ஆதி யாரு? சாமி பதி. அவருக்கு சமமாகிறது உயிர் சமாதி. அதான் ஆதிக்கு சமமாக சாமிக்கு சமவாதம் பண்ணிடக்கூடாது. ஈக்குவலாக நம்மளும் சாமி கூட ஆயிடுறோம்னு அர்த்தம் இல்லை. சாமிக்கு இருக்கக்கூடிய வியாபக அறிவு உயிருக்கு ஏற்படும் ஆனாமலம் ஒழித்ததுனால. பார்த்தீங்களா? அப்போ சார்பு உணர்தல் தியானம், சார்பு கெட ஒழுகல் சமாதி, நல்ல சமாதியுமாம். அப்படி இருந்தோன்னா கேதப்பட வருவது இல்லை வினைப்படி. கேதம்னா துக்கம்னு அர்த்தம். கேதம்னு சொல்றாங்க இருக்கீங்களா? சாவு விட்டுக்கலாம் போறது கேதம் இருக்கு. கேதத்துக்கு போனாங்க. கேதம்னா துக்கம், துன்பம்னு அர்த்தம். இந்த இடத்துல கேதப்பட வருவது இல்லை வினைப்பற்று. ரெண்டுமே கிடையாது. வினை வராது, பற்று மாயே இருக்காது. யாருக்கு? சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகினா. சார்பு உணர்தல்னா தியானம், சார்பு கெட ஒழுகுதல்னா சமாதி. கேதம்னா உலக துன்பம், வினை துன்பம் கிடையாதுங்க. சார்பு உணர்ந்தாலே சமாதி. சார்பு கெட ஒழுகுதல்னா பெருமானையே நினைத்து கொண்டே இருப்பது ஒழுகுதல். சார்பு அறிவது முதல்ல தியானம். அறிந்துட்டு அப்படியே வச்சுட்டா இவர் தான் நமக்கு சார்பு ஒன்று நினைச்சாச்சு, நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ தெரிஞ்சுக்கிட்டா இப்போ நமக்கு சார்பு யாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்? சாமி தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக புக்கு மூடி வச்சுட்டா முடிஞ்சா அதை ஒழுக்கம் இல்லை. பற்று நமக்கு இல்லை, பற்று நமக்கு இல்லை, சாமி மட்டும்தான் அப்படின்னு ஒழுக ஆரம்பிச்சா அவர் சமாதியில் இருக்கார். சமாதியில் இருக்கார் சாமி அப்படின்னா பார்த்தா யாரும் உட்காந்துட்டு அவர் தான் சமாதி போடுறது அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கோம். இப்போ நம்ம எல்லாருமே சமாதியில் இருக்கிறது எளிய வழி காட்டுறாங்க பாருங்க. எல்லாமே சாமி தான் நினைத்து கொண்டு பற்றை விட்டுட்டாலும் நம்ம என்னது சமாதியில் இருக்கிறோம். இருக்க முடியுங்களா? அந்த அளவுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருக்கீங்க. அந்த பாடலுடைய கருத்து. சரியா? அப்படியே இருக்க ஓடுதா ஓடலையா? அடுத்த பாட்டு போலாமா? டஃப்பா இருக்கா? டஃப்பா இருக்கா? சொல்லப்போனா எப்போதும் நடக்கிற வகுப்போட இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப ஸ்லோவாக இருக்காலும் அதுவும் போதுதான் புரியாது. இதுக்கு மேலே எப்படி இதை புட்டு வைக்கிறது தெரியல. ஆமாம், இல்லை எனக்கும் தூக்கம் வேற. எனக்கும் தூக்கம் தள்ளாடுது, உங்களுக்கும் தூக்கம் தள்ளாடுது. 2 பேரும் போராடு. கதையா இருந்ததுன்னா கதை சொல்லிடலாம். நானும் எப்படியே கதைவுல போயிட்டு தான் வரேன்.
கிழக்கா? இந்த கலெக்டர் பணியாரே உங்களுக்கு நான் 4வது செட்டு நடத்துறேன்னு நினைக்கிறேன். இது மனாதான் 3வது செட்டு போல் நடத்திட்டு இருக்கேன். நான் இப்போ 3வது ரன் நடத்திட்டு இருக்கேன். சரி, அடுத்த மட்டும் போலாமா? என்ன சந்தேகமா என்ன? அதான் அங்கேயே இருக்கீங்களா? சரி சரி, அடுத்த விட்டு போலாமா? இதனால தான் நாங்கள் வர்றதே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க போட்டிருக்கு பாதி பேர். வந்தாதானே இந்த பிரச்சனை. அப்போ அது இப்போ நான் வந்து உங்களுக்கு பாடம் நடத்துகிறேன் அப்படின்னா எனக்கு மட்டும் அப்படியே படித்த உடனே அப்படியே உட்காந்துருந்தா வந்து முயற்சியில் தான் கிடைக்கும். நம்ம முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும். நம்ம முயற்சியே பண்ணலைன்னா நமக்கு எப்படி பாட்டு புரியும்? எப்படி நம்ம நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற முதல்ல ஆர்வம் வேணும். முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எதுவும் படிச்சிடலாம், எதை வேணாலும். கான்டூர் இன்டகிரேஷன் M2ல் ஒன்று இருக்குங்க இன்ஜினியரிங்கில். இருக்கிறதுலே கணிதம் ரொம்ப கடுப்பான கணக்கு அது. அந்த கணக்கே எளிதாக போடுறவங்க இருக்காங்க. காரணம் இன்ட்ரெஸ்ட் தான். நீங்கள் கணக்கு தானே, உங்களுக்கு தெரியுமே, சொல்லி உங்களுக்கு அதையுமே இன்ட்ரெஸ்டாக போடுறவங்க நாட்டில் இருக்க தானே செய்கிறாங்க. அது இன்ஜினியரிங்கில் M2ல் வரும். அது M2ங்கிறது பெரிய கடல் இன்ஜினியரிங்கில். அதை தாண்டுறது அதில் தான் நிற்கும். அது அதையுமே படித்து தான் பாஸ் ஆகிறோம், வெளில வந்துருக்குறோம். அதனால் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். திருக்குறள் இருக்கிறதுல எளிய பாடலுங்கிறோம். அதுலேயே எத்தனை விஷயம் இருக்குது. தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் தான். நமக்கு 2வது வயது ஒரு தடை நம்மளே நினச்சிக்கிறோம். வயசாகிடுச்சு முடியாது. ஆமாம். அன்றி வரும் ஐம்புலனும் நீயும் அசையாதே நின்றபடியே நிற்க முன் நிற்கும் சென்று கருதுவதன் முன்னம் கருத்தழிய பாயும் ஒரு மகள் தன் கேள்வன் உனக்கு அப்படின்னார். இவ்வளோ முயற்சிலாம் நீங்கள் பண்ண வேணாங்க அப்படின்ட்டார். இப்போ முயற்சி பற்றி தானே பேசியிருந்தோம். ரொம்ப கஷ்டப்படாதீங்க சாமி பார்க்கறதுக்கு. இருந்த கூட்டத்தையும் காணும், நிறைய பேர் காணும் போல தெரியுது. சரி சரி, மத்தியானம் இருப்பீங்கள? அப்படி அன்றி வரும் ஐம்புலனும். அன்றி வரும் ஐம்புலன்னா புலன் அப்படிங்கிறது நாம் இல்லாமல் அது கிடையாது, அது இல்லாமல் நாம் கிடையாது. அதனால் அன்றி வரும் புலன்னார். அசையாதே அப்படின்னா அசைதல்னா என்ன? சலனப்படுறதுன்னு அர்த்தம். விருப்பப்படுறது, எல்லாத்து மேலேயும் ஆசைப்படுறது, புலன்களாலே நாம் ஆசைப்படுறது, மன அழைப்பாயிறது, இதெல்லாம் தான் அசையாதல்னு அர்த்தம். அப்பர் சாமி பற்றி பாடும்போது சேக்கரார் சாமி சொல்லுகிறார். எப்படி இருக்கார் பார்க்கறதுக்கு? மார்பார பொழிகண்ணீர் மழையும் உழவாரத்தின் புடையரா திருக்கரமும் திருமேனிதனில் அசைவும்னர். அப்பர் சாமி எப்படி இருக்கார் பார்க்கறதுக்கு? தூய பொன் மேனியில் துதைந்த வெந்நீரும்னர். அப்படியே சேரு போல இருக்கான் திருநீர் அவர் மேலே. ஏன் சேரு? திருநீர் பூசியிருக்காரு. பெருமானுடைய கருணை எண்ணி 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 அழுது 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 பொழி வண்டல்னார். அதை வண்டல்னா சேரா இருக்குங்க. அவர் மேலெல்லாம் திருநீற்று சேரா இருக்கான் அப்பர் சாமி மேலே. உடம்பு எப்படி இருக்கு? எப்படி அசைஞ்சிக்கிட்டே இருக்கான் அப்பர் சாமி. இப்படி அசைஞ்சு அசைஞ்சு உடம்பு அசையுதான், மனம் அசையல, உடம்பு அசையுதுன்னார் அவருக்கு. ஏன்? முதுமை, 80 வயசு. திருமேனிதனில் அசைவுன்னார். அசைவுன்னா எப்படி? மேனில அசைவு இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள அசைவு இல்லை. நம்ம மேனிலெல்லாம் செம்முன்னு உட்காந்துருக்கணும், நல்ல பிரச்சனை இல்லை. மனசுக்குள்ள எத்தனை அசைவு இருக்கு நம்ம. அதுதான் வித்தியாசம் நமக்கும் அவருக்கும். ஐம்புலனும் நீயும் அசையாதேன்னா அதுதான் அர்த்தம்.
அது இதெல்லாம் பல்வேறு விருப்பங்களை அடைவது. இங்கிருந்து கொண்டே எதுவே நினைத்து பார்ப்பது. சக்கரமல்லியை நினைத்து மனசு எங்கே போய் கொண்டே இருக்கு. பாடிலி பர்சன்ட் மென்டலி ஆப்ஷன். மனசு இருக்க ரொம்ப வேகமானது, உலகத்திலே ரொம்ப வேகமானது எதுன்னு கேட்டார். யக்ஷ பிரசன்னத்தில் அவன் பாண்டவர்கள்லாம் தண்ணி குடிக்க போனானுங்க. ஒரு அரணிக்கட்டைய, ஒரு முனிவருடைய அரணிக்கட்டைய மான் ஒன்று கொம்பளை மாட்டிட்டு போட்டு கிளம்பிட்டு அதை தேடிட்டு போனானுங்க. காட்டு உள்ள போயிட்டாங்க பஞ்சமாண்டவர்கள். அங்கே போனோடனே ஒரே தண்ணி தாங்க முடியல, எங்கேயுமே தண்ணி இல்லை. உடனே நகலனை சகாதேவனை கூப்பிட்டு மரத்து மேலே ஏறிங்க தண்ணி இருக்கா பாருன்னார் தர்மராஜா. தூரத்தில் பார்த்தா ஒரு தண்ணி குளம் ஒன்று இருந்துச்சு, தாகம். சரி அங்கே போய் தண்ணி எடுத்துருவான்னு அனுப்பிவிட்டார். தாகம் தாங்க முடியல. இங்கேருந்து போன உடனே அவனுக்கு தண்ணியை குடிக்க போனான். உடனே ஒரு குரல் கேட்டுச்சு, இந்த குளம் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது, நான் கேட்குற கேளுக்கு பதில் சொன்னீங்கன்னா நான் உனக்கு தண்ணி தரேன், இல்லைன்னா நீ செத்து போயிடுவேன்னா. தாகம் தாங்க முடியாமல் தண்ணியை குடித்தான், செத்துட்டான். அது சொல்லாமல் போனவனை காணுமேனு அடுத்த சகாதேவன் போனான், அகலம் போனான், அவனுக்கு அதே கதி. அப்புறம் அர்ஜுனன் போனான், அவனுக்கு அதே கதி. அடுத்து பீமன் போனான், பீமனுக்கு அதே கதி. 4 பேரும் காணுமேன்ட்டு தர்மராஜா போனார். தம்பிங்கெல்லாம் செத்து கிடக்கிறத பார்த்து அப்பயே தாகம் தாங்க முடியல. சரி தண்ணியை குடிக்க போனார். அப்போ திரும்பி பேசுனது, குளம் இது என்னுடைய குளம், உன் தம்பிங்க அடைஞ்ச கதி நீ அடைஞ்சிடாத அப்படின்னாரு. உங்களுக்கு என்ன வேணும் கேட்டால் நான் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்லுவார். 2 கேள்வி கேட்டேன் நிறைய. அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா பிரசன்னம்னு பேர். நிறைய கேள்வி ரொம்ப நல்லா இருக்கும். தூங்கும்போது கண்ணை மூடாது எது அப்படின்னு கேட்குறான். அது மீன் தூங்கும்போது கண்ணப்படாது. அது அர்த்தத்தினும் பொழுது உயிர். அது உயிர் தூங்கும்போது அறிவு நிகழ்ந்து கொண்டிருக்கு இல்லையா கனவுல, அப்படி சூக்ஷமான அர்த்தம் உண்டது. பிறந்தும் அசையாது எதுன்னு கேட்டாங்க. கேள்வி இருக்கு அதில். முட்டை பிறந்த அசையில தானே அப்படியே கிடக்கல. அது இப்படியா வரிசையாக கேள்வி வரும். அதில் உலகத்திலே வேகமானது எதுன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மனசு தான் உலகத்தில் வேகமானது. ஒரு நேரத்தில் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்துடும். நேரத்தில் அமெரிக்கா கூட போயிட்டு வந்துடும் இல்லையா. அந்த மனசை அடக்கிறதுனா பெரிய விஷயம். பூசலார் நாயனார் என்ன பண்ணுறாரு, மனசுக்குள்ளேயே கோயில் கட்டுறார். சாதாரணமாக கட்டல, கண்குள் போதும் கண்படாது எடுக்கல் உற்றார். நைட்டில் கூட கோயில் கட்டும்போது கும்பாபிஷேகம் நாள் வச்சாச்சு, சீக்கிரம் வேலை முடியல, நைட்டில் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சிற்பிகள் தான் கேட்குறாராம். மனசுக்குள்ளே இருட்டாயிட்டு எப்படி வேலை பார்க்குறதுன்னு கேட்குறாங்க. விளக்கு நான் வேணா பிடிச்சிக்கிறேன் மனசுக்குள்ளே. அப்படி நடக்குது கோயில். நம்ம நினைக்கிறோம் மனசுக்குள்ள கோயில்னா அப்படி உட்காந்துக்கிட்டு மனசு ஒரு நிமிஷத்தில் கட்டிடுவோம் கோயில். இப்போ ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை ஒரு கோயில் கட்டுறதுக்கு. மனசு எவ்வளோ வேகமான ரசிக்க வேண்டியதான் இல்லையா. அவர் அப்படி கட்டுறார். மனதுக்குள்ளே கோயில், மனக்கோயில். ஒவ்வொரு கல்லா ஒவ்வொரு மண்ணா எப்படி எல்லா வேலையும் எப்படி நடக்கும் அப்படி நடக்குது. ஒரு கோயில் கட்ட எவ்வளோ நாள் ஆகுமோ அவ்வளோ நாளாக ஆகுது கோயில் கட்ட. சும்மா ஒன்றும் நடக்கல கோயில் கட்டுறதுக்கு. அப்படி கட்டுறார். அப்பேற்பட்ட மனசை அடக்கிறார். கண்ணப்ப நாயனார் சாமி கிட்ட போகிறார் வேகமாக. எப்போ 6வது நாள் முதல் நாள் நைட்டு வரைக்கும் 5 நாளுக்கு சிவகோசாரியர் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இவர் பண்ணிட்டு போகிற அனாச்சாரங்கள் எல்லாம். சாமிகிட்ட அன்னைக்கு இவ்வளோ நாள் எனக்கு இதே வேலை பண்ணுறாரே சுவாமி, இது உன்னுடைய திருவருள், என்னுடைய நாயகனே உன்னுடைய திருவருளால் இது ஒழித்தருள வேண்டும் அப்படின்னு சிவகோசாரியார் விருப்பம் பண்ணுறார். உடனே சாமி கனவுல போய் சொல்கிறார், அவனுடைய வடிவு எல்லாம் நம்பக்கல் அன்பு என்னும், அவனுடைய வடிவு எல்லாம் நமையறியும் அறிவு என்னும், பண்திரல் வேடுவன் என்று மற்றவனை நீ நினையல் அப்படின்லாம் சொன்னார். நாளைக்கு அவனுடைய தன்மையை நான் காமிக்கிறேன் பாருன்னார். மரத்தில் போய் ஒளிஞ்சிருந்தான்னு பார்த்தோம். அப்போ கண்ணப்பநாயனார் அங்கே பூ பறிக்க போயிருந்தார் இல்லையா, பூஜை பூனார். அங்கே என்னமோ அவருக்கு குறிகள்லாம் சயின்ஸ்லாம் பேடாக தெரியுது, பேட் சயின்ஸ் தெரியுது. என்ன சொல்லுவாங்க, நிமித்தங்கள், அதுக்கு சகுனம், அதெல்லாம் சரி, தீய புற்கள், கெட்ட புல் அப்படிலாம் ரத்தம் உதிரம் காட்டுனார். உதிரம் காட்டுதுன்னா வாயில் ரத்தத்தோட பறவைகள் போகுதுங்க. இதே மாதிரி பெரியபுராணம் நிறைய பார்க்கலாம். மதுரைக்குள்ள பொன்னமராவதி வழியாக தான் போகிறார் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்த பெருமானார் இந்த பொன்னமராவதி வழியாக தான் போகிறார் மதுரைக்கு போகும்போது. எங்கள் சோழ நாட்டிலிருந்து திருமறைக்காட்டிலிருந்து அகத்தியான்பள்ளி, திருவுசாத்தானம் இதெல்லாம் தாண்டிட்டு சோழ நாட்டுடைய எல்லை வழியாக வந்து பாண்டிய நாட்டினுடைய எல்லைக்குள்ளே நுழைகிறார். அவர் நுழையும் பொழுது, பாண்டிய நாட்டுக்குள்ளே நுழையும் பொழுது சொல்கிறார், திரிமறுப்பின் கலை புணர்மான்னார். திரிமறுப்புன்னா புதர், இதெல்லாம் புதர் பகுதி தான். உங்களுடைய இந்த சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், இந்த பகுதியெல்லாம் புதர், முல்லை நிலம். இதெல்லாம் மதுரைக்கு போகிற வரைக்கும் முல்லை நிலம். மான்கள் இருக்குன்னார். அங்கே சோழ நாடு எப்படி இருக்கா, ஞானசம்பந்தர் வரும்போது, மடமெங்கும் தடமெங்கும் தையலார் புனல்குடையும் துகில் நிறம், மடமெங்கும் தொண்டர்குழாம் மனையெங்கும் புனைவதுவை, இப்படிலாம் அழகாக சொல்லிட்டு வர சோழ நாட்டை தாண்டி வந்தார்.
பாண்டி நாட்டுக்குள்ளே வந்தார். பாண்டி நாட்டில் மன்றல் மலர் பிறங்கள் எரிந்து வரும் ஆறுகள் கடந்து, குறு ஆறுகள் திடீர்னு வரக்கூடிய காட்டாறுகளை கடந்து வரார். நிறைய புதர் செடிகள் அதை தாண்டி வரார் மதுரைக்குள்ள நுழையும் பொழுது. அப்போ வரும்பொழுது இந்த அந்த இதுக்கு இல்லையா கலர் சித்திரப்பூண்டி இந்த பக்கம் வழியாக அறந்தாங்கி வழியாக உள்ள அவர் வழிகிறார். புன்னமராஜி வழியாக எப்படி போகிறாருன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா அறந்தாங்கி அந்த வழியாக வரவர் பிரான்மலைக்கு போகிறார். இடையில இருக்கிற இந்த ஊர் தானே அப்போ இந்த ஊர் வழியாக போகிறார் சாமி. கொடுங்குன்றத்து இனிதமர்ந்த செழும்பவள தனிக்குன்றை அடுங்குன்றம் உரித்தானை வணங்கி அருந்தமிழ்வாடி அப்படின்னார். ஒரே கொடுங்குன்றங்கிற வார்த்தைக்காக சேக்கட அற்புதம் பாட்டுப்பட்டுருப்பார். கொடுங்குன்றன்னா பிரான்மலை. கொடுங்குன்றத்து இனிது அமர்ந்த செழும்பவள தனிக்குன்று உள்ள இருக்கிற சாமி. அடுங்குன்றம் உரித்தானைனார். யானை உரிச்சார்லே சாமி. அடுங்குன்றம் அது யானை மலை போல இருக்கு. அடுங்குன்றம் உரித்தானை வணங்கி அருந்தமிழ்வாடி மதில் தொடுங்குன்றம் தொடுங்குன்றம் மதில் மதுரை அடைந்தார்னு. மதி தொடக்கூடிய குன்றம் போல இருக்கக்கூடிய அந்த மதில் இருக்கக்கூடிய மதுரையை போய் அடைந்தார் அப்படின்னார். அப்போ போகும்பொழுது அங்கே சமணர்களுக்கெல்லாம் தீய நிமித்தம் தெரியுது. ஏன்னா அங்கே இருக்கா இல்லையா அழிக்கக்கூடிய அந்த ராஜாவை நாம ஞானசம்பந்தர் வேறான்னு அங்கே சொல்கிறார். தீய புட்கள் அழிவு சாற்றுனார். ஆந்த அலறு கோட்டான் என்ன சொல்லு கோட்டான் கூகை குழறும்பாங்க. அது பண்ணுது. அதுபோல் இங்கேயும் கண்ணப்ப நாயனாருக்கு தீய சகுனம் தெரிகிறது. உடனே அவருக்கு சாமிக்கு என்னமோ ஆச்சு தெரியலையே என்ன எப்படி வந்தாருங்கிறாரு. அந்த நாயனார்பால் வைத்த மனத்தினும் கடிது சென்று எப்படி போனார் அவரு சாமி கிட்ட. உலகத்திலே வேகமானது மனம்தான். இந்த மனத்தை விட வேகமா இப்ப இவர் போயிட்டார் சாமி கிட்ட. அவ்வளவு வேகம் ஓடுறா இருக்கிறார். சேக்காடி ஊமை காட்டுற நாயனார்பால் வைத்த மனத்தினும் கடிது சென்று அங்க போய் பார்த்தாரு. அப்புறம் என்ன நடந்துங்கிறது சரித்திரம். அது இங்கே சொல்ல வந்தான். அசைதல் ஐம்புலனும் அசையாதே நின்றபடியே நிற்க. அந்த புலன்கள் அசையாம நம்ம நின்னோம்னா முன் நிற்கும். எது முன் நிற்கும்? யாரோ வந்து முன்னாடி நிற்பாங்களாம். யாரு? சென்று கருதுவதன் முன்னம். நாமளே போய் நினைக்கிறதுக்கு முன்னாடி சாமி வந்துருவாருங்க. நாம நினைக்கிறதுக்கு முன்னாடி சாமி வந்துருவாருன்ட்ட. இதுதான் தங்கோமா நண்பருக்கு முன்திருக்கும் அருளே போல பொழியலார் மழையலார் அன்பாவையினர். கருதுவதன் முன்னம் கருத்தழிய பாயும் ஒரு மகள் தன் கேள்வன். ஒரு மகள்னு சொல்லப்படுது இங்க அம்பாள் திருவருள். அம்பாளுடைய கேள்வன்னா வீட்டுக்காரன்னு அர்த்தம். கேள்வன்னா புருஷன் வீட்டுக்காரர் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். அம்பாளுடைய வீட்டுக்காரர் யாரு? சாமி தான். கருத்தழிய பாயும் ஒரு மகள் தன். நம்முடைய கருத்தை அழிக்கக்கூடிய தேவியினுடைய பாகத்தில் இருக்கக்கூடிய சாமி உனக்கு முன்னிற்கும் சென்று உனக்கு முன்னாடியே வந்துடுவார். நீ நினைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடுவார்னு அர்த்தம். இல்லை முடியல. அப்போ நம்ம நினைக்க வேண்டியது என்னது? ஐம்புலனை அசையாமல் பார்த்துக்கிறது தான். ஐம்புலன் அடக்கம்னு இருந்ததுனாலே சாமி வருவார்னு அர்த்தம். புலன் ஒன்றும் படி புரிந்த நெறி தவம். நாங்கள் சேகரார் சாமி ஐம்புலன் அடக்கம் தான் தவம். தவம்னா நம்ம சிவபூசை பண்ணுறது, அனுஷ்டானம் பண்ணுறது, மற்றதெல்லாம் நம்ம தோணும். ஐம்புலன் அடக்கணும். ஐம்புலன் அடக்கிறது என்னது? 5 புலன்களில் முதல்ல வேலை செய்கிறது நாக்கு தான். ஒரு உணவை கண்டு ஆசைப்படுறது, அது கிடைக்கிறலாம் வருத்தப்படுறது, அதுக்காக எதையோ விட்டுட்டு நிற்கிறது, கண்ணால் எதையோ பார்க்கணும் நினைக்கிறது, காதால் எதையோ கேட்கணும் நினைக்கிறது. இப்படியா இருக்கிற 5 புல சுகங்கள். அது சொல்லுகிறார். அண்டை வரும் 5 புலன் நீயும் அசையாதே என்றபடியே நிற்க முன்னிற்கும் சென்ற கருதுவதன் முன்னம் கருத்தழிய பாயும் ஒரு மகள் தன் கேள்வன் உனக்கு என்று சொல்லுகிறார். அதோடு அந்த பாடலை நிறைவு பண்ணிடுது. அமர்வை நிறைவு பண்ணிவிடுவோம். ஏன்னா அடுத்த பாட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கலான பாட்டு. இப்போவே எல்லாம் சுழலையில் இருக்கீங்க. இப்படி அதை பாட்டு உண்டனில் உண்டாகும் இல்லாமல் இல்லைகளில் உண்டாகும் ஆனமையால் ஒரு 2 அப்படின்னு கொஞ்சம் குழப்பமான வார்த்தைகள் இருக்குது. அது தெளிவாக சாப்பிட்டு வந்து பார்ப்போம் என்று சொல்லி நிறைய பண்ணுவோம். சாப்பிட்டு வந்துடும்.